Hi, today we are going to discuss about decision making statements or conditional statements in Python. In this statement, we have to test a particular code. If the condition is true, execute the first statement or true block. Otherwise, it will be goes to other statement. Here, decision making is required when we want to execute a code only if a certain condition is satisfied. That means, so decision making statement or a condition based பண்ணி ஒரு decision வந்து code வந்து execute பண்ணும். நம்ம என்ன input values கொடுக்குறோமோ அந்த input values ஏற்ற கண்டிஷனுக்கு மேட்ச் ஆச்சுன்னா ட்ரூ ஆச்சுன்னா நம்மளுக்கு கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா வேறு ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். மேபி டெர்மினேட் கூட பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி இந்த டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்டில் பார்க்க போகிறோம். ஸோ டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட் வந்து ஜென்ரலாக வந்து ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ண போகிறோம். கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஒரு ஸ்டேட்மெண்ட், கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் அதர் ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கான ஒரு கோடிங்கை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல நம் அப்படின்ற ஒரு வேரியபிளை நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அந்த வேரியபிளுக்கு 3ன்ற வேல்யூ கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் நம் கிரேட்டர் தென் 0 பக்கத்தில் கோலன் இருக்குது. இது வந்து கண்டிஷன், இஃப் கண்டிஷனுக்கான சின்டாக்ஸு. அந்த கோலன் வந்து கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். ஸோ கண்டிஷன் வந்து செக் பண்ணுறோம். ஸோ நம்பரில் வந்து 3 இருக்குது. 3 கிரேட்டர் தென் 0 கண்டிஷன் இஸ் ட்ரூ. ஸோ ட்ரூ ஆச்சுன்னா கண்டிஷன் கீழே இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ பிரிண்ட்டு நெக்ஸ்ட் லைனில் வந்து பிரிண்ட் ஃபங்க்ஷனில் நம் கமா. ஸோ நம் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3, அந்த டபுள் கோட்ஸில் இஸ் ஏ பாசிட்டிவ் நம்பர் அப்படின்றது பிரிண்ட் ஆகுது. அது பிரிண்ட் ஆகிட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கீழே இருக்கிற ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனும் ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் ஆகும். ஸோ அது இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம் ஈக்குவல் டு -1. ஸோ இங்கே வந்து நெகட்டிவ் வேல்யூ கொடுத்துருக்கேன். அந்த நெகட்டிவ் வேல்யூக்கு கண்டிஷன் செகண்ட் கண்டிஷன் செக் பண்ணுறோம். சேம் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா -1 கிரேட்டர் தென் 0. ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ்னா கண்டிஷனுக்கு நெக்ஸ்ட் லைனுக்கு அடுத்த லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஆல்வேஸ் பிரிண்டட். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்டு சேம் இது மாதிரி வரும். ஸோ கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா கண்டிஷன் கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா கண்டிஷன் கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு தான் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நம்மளுக்கு இது வந்து சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தோம். நம்ம இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அதே மாதிரி இஃப் எல்ஸ் அப்படின்ற இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ இப்போ செகண்ட் டைப் பார்க்கலாம். ஸோ இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் இஃப் எல்ஸ் இஃப் அப்படின்னா கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் போ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இஃப் டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் தான் நம்ம கண்டிஷன் சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து ட்ரூ ஆச்சுன்னா கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் நமக்கு பிரிண்ட் ஆகும். அந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா இந்த பிளாக் வந்து எல்ஸ் ஒருவேளை கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ எல்ஸ் பார்ட்டில் என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கும் நமக்கு அது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் கோடிங்க நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இஃப் எல்ஸுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ஃபஸ்ட்டு நம்மன்ற ஒரு வேரியபிளுக்கு 3ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ அந்த 3ன்ற வேரியபிளுக்கு நான் கண்டிஷன் அப்ளை பண்ணுறேன். 3 greater than or equal to 0 கண்டிஷன் இஸ் ட்ரூ. ஸோ கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா கண்டிஷன் கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டு பிரிண்ட் ஆகும். ஸோ பாசிட்டிவ் ஆர் 0ன்னு பிரிண்ட் ஆகுது நம்மளுக்கு. அதே மாதிரி இப்போ அந்த நம்மன்றதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ அந்த லைன் வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணாத மாதிரி கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ செகண்ட் லைன் நம் ஈக்குவல் டு -5 இருக்குது. ஸோ இப்போ இந்த வேல்யூவை வச்சு நம்ம கண்டிஷன் செக் பண்ணுறோம். ஸோ இஃப் கண்டிஷனில் போய்ட்டு நம்ம செக் பண்ணுறோம். நம் வேல்யூ -5 greater than or equal to 0.
ஸோ கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸு. ஸோ ஃபால்ஸ்னா எல் ஸ்டேட்மெண்ட்டில் நெகட்டிவ் நம்பர் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ இந்த செகண்ட் வேரியபிளும் நம்ம கமெண்ட் பண்ணிவிட்டு தேர்ட் வேரியபிளுக்கு 0ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த வேரியபிளுக்கான வேல்யூஸை நம்ம இப்போ கண்டிஷனில் அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்ளை பண்ணால் நம்மள 0 இருக்குது. ஸோ 0 greater than equal to 0. ஸோ கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பாசிட்டிவ் ஆர் 0ன்னு இருக்குது. ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி வருது. ஸோ இஃப் எல்ஸ்ன்றது கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஒரு ஸ்டேட்மெண்ட், கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனால் அனதர் ஸ்டேட்மெண்ட்டு நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் தேர்ட் டைப்பு இஃப் எலிஃப் எல்ஸ். எலிஃப் மீன்ஸ் எல்ஸ் இஃப்னு அர்த்தம். ஸோ இந்த கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கொடுத்துக்கலாம். அதாவது மல்டிபிள் கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம், மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்டை அப்ளை பண்ணிக்கிறதுக்காக இந்த எக்ஸாம்பிள் இந்த டைப்பு. ஸோ இதுக்கான சின்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இஃப் டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் இருக்குது. அந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா உள்ள ஃபஸ்ட்டு பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இன்கேஸ் ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் போகும். எலிஃப்ன்றது எல்ஸ் இஃப்னு அர்த்தம். நீங்கள் நோட் பண்ணிங்க, எலிஃப்ன்றது எலிஃப் மீன்ஸ் எல்ஸ். உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன், எலிஃப் மீன்ஸ் எல்ஸ் இஃப். ஸோ எல்ஸுக்கு அப்புறம் இன்னொரு இஃப் கண்டிஷன் கண்டினியூ ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை தான் நம்ம ஸ்டார்ட்டாக எலிஃப்னு எழுதுகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் நம்மளுக்கு ட்ரூ ஆயிடுச்சுன்னா அதில் இருக்கிற அந்த பிளாக் ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் ஆகும். இன்கேஸ் அந்த ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா எல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து அது பக்கத்தில் இன்னொரு இஃப் கண்டிஷன் இருக்கனால அந்த கண்டிஷன் அப்ளை பண்ணும். அந்த மாதிரி ஒவ்வொரு கண்டிஷனையும் ட்ரூவாக ஃபால்ஸாக நம்ம செக் பண்ணிகிட்டே வரோம். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். இந்த கான்செப்டுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கோடிங்க நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணேன். இப்போ வந்து பாருங்கள், மார்க்ஸ் என்ற ஒரு வேரியபிளாக நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இன்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணியிருக்கேன். இன்புட், அதுக்குள்ளே இன்புட்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். தட் மீன்ஸ் இன்புட் ஃபங்க்ஷன் மூலிமா நம்ம கெட் பண்ணுற வேல்யூஸ் எல்லாமே ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் இருக்கும். அதனால் நம்ம கெட் பண்ணுற வேல்யூஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரிங்லேருந்து இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக தான் இன்ட்டுக்குள்ளே இந்த இன்புட் ஃபங்க்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்டர் தி மார்க்ஸ் அப்படின்னு கொடுக்குறப்போ நீங்கள் என்டர் பண்ணுற மார்க்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்டீஜராக கன்வெர்ட் ஆகி மார்க்ஸ் என்ற வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் பண்ண வேல்யூவை இப்போ கீழே இருக்கிற கண்டிஷன்ஸில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் greater than 85 அண்ட் மார்க்ஸ் less than or equal to 100. தட் மீன்ஸ் ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து என்னென்னா 85 மேலே இருக்கணும், 100க்குள்ளே இருக்கும். ஸோ இந்த கண்டிஷனுக்கு மேட்ச் ஆச்சுன்னா கங்க்ராட்ஸ் யூ ஸ்கோர்டு கிரேட் ஏன்னு வரும். செகண்ட் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 60 மேலே இருக்கணும், 85 கீழே இருக்கணும், மேபி 85 கூட இருக்கலாம். ஸோ அந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா கிரேட் பி ப்ளஸ்ன்னு வரும். நெக்ஸ்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 40க்கு மேலே 60க்கு பிலோ. ஸோ இது கிரேட் பி. லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா 30 above 40 பிலோ. ஸோ அதுக்கும் கம்மியாக இருந்ததுன்னா பிலோ 30 இருந்ததுன்னா சாரி யுவர் ஃபெயில் அப்படின்ற ஒரு மெசேஜ் பிரிண்ட் ஆகும் நம்மளுக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறோம். ரன் பண்ண உடனே நம்மளுக்கு ஒரு வேல்யூ கொடுத்து அப்ளை பண்ணி பார்க்கலாம், நம்மளுக்கு அவுட்புட் கரெக்டாக வருதான்னு பார்க்கலாம். ஸோ என்டர் தி மார்க்ஸ்னு கேட்குது. இப்போ நான் மார்க்ஸை 85ன்னு கொடுக்குறேன். ஸோ இந்த கண்டிஷனை வந்து நம்ம அப்ளை பண்ணால் ஸ்கோர் பி ப்ளஸ்ன்னு வருது. செக் பண்ணுங்கள், பார்க்கலாம். வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். ஸோ மார்க்ஸில் 85 இருக்குது. ஸோ 85 ஃபஸ்ட்டு கண்டிஷன் அப்ளை பண்ணுறோம். 85 greater than 85 கண்டிஷன் ஃபால்ஸ். ஈக்குவல் இருந்தால் தான் ட்ரூ, இங்கே ஈக்குவல் இல்லாதனால ஃபால்ஸ் ஆகிடுது. ஸோ இந்த இடத்துல ஃபால்ஸ் ஆகிடுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்ஸ். எல் இஃப்ன்றது எல்ஸ் இஃப். ஸோ அதுக்கு வந்து அது பக்கத்தில் இருக்கிற கண்டிஷனில் செகண்ட் கண்டிஷனில் அப்ளை பண்ணோம். ஸோ 85 greater than 60 ஓகே. செகண்ட் கண்டிஷனுக்கு நமக்கு ட்ரூ ஆகுது. அப்போ நமக்கு யூ ஸ்கோர்டு கிரேட் பி ப்ளஸ் அப்படின்றது நமக்கு வருது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் உங்களுக்கு இந்த கான்செப்டை வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இதை செக் பண்ணுங்கள். இன்கேஸ் எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஐ வில் எக்ஸ்பிளைன் கிளியர்லி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வாட்டி ரன் பண்ணுறப்போ 25 கொடுக்குறேன். எந்த கண்டிஷனுமே மேட்ச் ஆகலை. லாஸ்ட் இருக்கிற எல் ஸ்டேட்மெண்ட் வந்து எதுக்குன்னா எந்த கண்டிஷனுமே மேட்ச் ஆகலைன்னா லாஸ்ட்டில் இருக்கிற எல் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் ஆகும். தட் மீன்ஸ் பிரிண்ட் ஃபங்க்ஷனில் சாரி யுவர் ஃபெயில் அப்படின்ற ஒரு மெசேஜ் இருக்குது. நம்மளுக்கு அந்த மெசேஜ் வந்து பிரிண்ட் ஆகுது. ஓகேங்க? ஸோ உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியும். இஃப் கண்டிஷன் ஆர் டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.